எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜி ஸ்டார் மொபைல் கேர். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்ரி சண்டே at 10 AM நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து வீடியோ அப்லோட் ஆக போகுது. இந்த ஷெட்யூல் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஸ்க்கான சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கஸ்டமர் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தருணத்தில் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட தருணத்தில் நம்ம பிஸியாக ஒர்க்கில் இருக்கும்போது இந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணி போகிறதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து இருக்கிறது இல்லை. அதே டைமில் இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம யூடியூப்ல வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியல. காரணம்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்றேன் எவ்ரி சண்டே. அப்படிங்கும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான கண்டென்ட்ஸ், ஸோ வந்து எஸ்எம்டி செக்கிங் பண்ணுறது, ஸோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறது, டயோட் மோட் பார்க்குறது, டெட் அனாலிசிஸ் பண்ணுறது, ஷார்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி சூன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எவ்ரி சண்டே மறந்துடாதீங்க, நம்ம வந்து ஷெட்யூல் படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பேசிக் லெவலில் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேங்க. சுச்சுவேஷன்ஸ் நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இன்கமும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பேட்சில் உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டிசம்பர் 9th. சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. இன்றைக்கான வீடியோ வந்து Redmi Note 7. இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷன்ஸ், USB மீட்டர், DC மீட்டர், இந்த அனாலிசிஸ்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த EMC வரைக்கும் எப்படி செக் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக ரெடி பண்ணுறதா தான் இனிமேல் வீடியோஸை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. நான் ரொம்ப பேச விரும்பல, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ Redmi Note 7 இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெட் கண்டிஷன் ரிசீவ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்க மொபைல் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஒர்க்கை. ஸோ சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து சார்ஜ் போடும்போது நமக்கு என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 0.6 நமக்கு வந்துட்டு, அதாவது 0.6 வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா CPEMCயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டைரெக்டாக வந்து பார்க்குறேன். ஏன்னா இது ரெண்டில் ட்ரையான 0.6 இந்த மாதிரி வரும். பட் ஆனால் இது எடுத்து இறங்குறதுனால சம்திங் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐசி வந்து ஷார்ட்டு இல்லை வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து DC மீட்டர் அனாலிசிஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி நெட்டில் டேரெக்டாக கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஆம்பியர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி DC மீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். பட் பவர் கீ ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு வந்து அதிகமாக போகிறதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு USB ரீடிங்லேயும் 0.6 வந்து போகுது டக்குன்னு. அதே மாதிரி DC ரீடிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஆம்பியர் போகுது. ஸோ இப்போ நான் வந்து அப்படியே செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு EMC வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேஸ்ட்டு அந்த இடத்துல இருக்குது. பேஸ்ட்டு விட்ட மாதிரி இருக்குது, இல்லை ஹீட் கொடுத்துருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து EMCயில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு விட்டு நமக்கு வந்து ஹீட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து EMC ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு டூல்ஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிளேடை வச்சு ஹீட்டை கொடுத்து EMC ஃபஸ்ட்டு பிரிச்சிட்றேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு நம்ம வந்து ஹீட் காமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேஸ்ட்டு விட்டுருந்தா எப்படி நமக்கு வந்து ஒரு மாதிரி கொதிக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொதிச்சது. ஸோ அதனால் வந்து இந்த ஐசி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மேபி இந்த ஐசினால் கூட நமக்கு வந்து ரீடிங் வந்து அப்நார்மலாக இருந்திருக்கலாம். 0.6 வந்து நமக்கு எடுத்து சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எடுத்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் நமக்கு DC மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆம்பியர் வந்து கன்சியூம் ஆகுச்சு. ஓகேங்களா? டைரெக்டாக வந்து 400-500 இந்த மாதிரி. ஸோ இப்போ EMC நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வேளை EMC வந்துட்டு நமக்கு வந்து போயிடுச்சா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது எதோ ஹீட் ஆகிருக்கா இல்லை வந்து ஹீட் காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐசி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐசி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டீசால்ட் இங்கே வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன்.
ஸோ கரெக்டாக நம்ம வந்து போர்டு வந்து அப்பப்போ நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸை முடிச்சிட்டோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஐசியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்டை க்ளீன் பண்ணுறது ஒரு மாதிரி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஐசியை ரிமூவ் பண்ண உடனே போர்டில் வந்து ஹீட் ரிமைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹீட் ரிமைன்ஸில் இருக்கும் போதே நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டும் டீசால்டரிங்கும் போட்டு நம்ம ப்ராப்பராக வந்து நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு நீட்டாக வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எவ்வளோ பளிச்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இஎம்சி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேம் ஆஸ் இட் இஸ் நான் வந்து போர்டில் என்ன பண்ணணும் அதே தான் வந்து ஐசிக்கும் நான் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நீட்டாக அந்த பேடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஒரு சில இடத்துல பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேடாக கரெக்டாக நமக்கு எல்லா பேடும் சில்வராக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ரீவாலிங்கும் சரி, கனெக்ஷனும் சரி, கனெக்டிவிட்டியும் சரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் டீசால்டரிங்கும் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, டீசால்டரிங் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் அதிகமாக அதனால் லைட்டாக சிசரில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஐசியில் வந்து நான் கிளாத் வச்சு தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுவேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் கிளாத் வச்சு நான் வந்து அப்படியே தொடச்சிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடியில் ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஐசி வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வித் ஹெல்ப் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு இஎம்சி வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீபாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐசியை நம்ம வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டென்ஸில் எடுத்துக்கலாம். அதில் ஏதாவது நமக்கு க்ளீனிங் பண்ணுறதா இருந்தால் க்ளீனிங் பண்ணிவிட்டு ஸ்டென்ஸில் கரெக்டாக நம்ம இஎம்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிபிடி எடுத்துக்கங்க. இந்த பிபிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கும். கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீபாலிங் வந்து ப்ராப்பராக வரும். இப்போ வந்து நான் ஷீட்டை மறுபடியும் ஸ்டென்சில் ஷீட்டை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நான் பிபிடி வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்குது. பிபிடி நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பிபிடி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ரீபாலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லா இதுலேயுமே நமக்கு கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. அதை நம்ம ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீசரை வச்சு ஹீட் காமிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீபாலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீபால் ஆகிட்டுருக்கு, ஸ்டார்ட் ஆகுது ப்ராசஸ். ஸோ ரீபாலிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு வந்து ரீபாலிங் ப்ராசஸ் வந்து முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டென்சிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐசியை கழட்டிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் பால்லாம் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாக்ஸில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஐடென்டிஃபை இஎம்சி கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்சி ப்ராப்பராகவே காமிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நான் இதில் செக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே இருக்க இந்த ஃபிர்ம்வேர் வெர்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக காமிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஹெல்த் ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம வந்து இஎம்சி ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸிஸ் இட்ஸ் டிவைஸ் லைஃப் டைம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை வந்து வார்னிங்கு அர்ஜென்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த கார்டு ஓகே தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வச்சு ஆன் பண்ணோன்னாவே ஆன் ஆகிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் டெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்துட்டு செட்டு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளாஷ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஐசியை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக போர்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். சப்போஸ் ஏதாவது சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அகெயின்
ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக நம்ம ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து அலைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஐசி வைக்கிறது, பேஷட் ஐசி ரிமூவ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள். பேஷட் ஐசி ஜி ஸ்டார் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் போட்டிங்கன்னா வரும். டெட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் ஒரு சர்ச் டேர்ம்ஸை போட்டு ஜி ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதை உங்களால் தேடி பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஐசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸஸாக நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹீட்டை வந்து கொடுத்துடலாம். ஹீட்டை கொடுத்துட்டு ஐசியை கரெக்டாக ஷேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஐசி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இதை நம்ம வந்து ஆற விடணும். சரிங்களா? உடனே இதை பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம போர்டை வந்து ஐசியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மொபைலில் போட்டு ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இஎம்சி நம்ம ரீவால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இஎம்சி ரீவால் பண்ணுறதுக்கு நடுவில் இஎம்சி நல்லா இருக்கா இல்லைன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு இப்போ மொபைல் வந்து ஆன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜ் போடும்போது என்ன ரீடிங் காமிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் நார்மலாக நமக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி காமிக்குது. அப்படியே மொபைலை திருப்பி பார்த்தலாம், நமக்கு இண்டிகேஷன் காமிக்குதா? ஸோ பாருங்கள், இண்டிகேஷன் வந்து காமிக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மொபைலை வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஒரு டைம் வந்து ஃபைலை போட்டு ஃப்ளாஷ் பண்ணிடலாம். ஏன்னா இது ஸ்லோவாக இருந்த மாதிரி ஃபீல்டு இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைலை லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளாஷ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபைல் எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. முன்னாடி போயிட்டு வந்துடலாம். ஸோ ஃபைல் லோட் பண்ணிவிட்டு டூலில் நம்ம ஃப்ளாஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடு ப்ராசஸில் வந்து இதில் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ளாஷிங் வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி. ஸோ மொபைலை வந்து நம்ம வெல்கம் போர்ட்டில் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ T0 வச்சு நம்ம ஐடியல் பாயிண்ட்டில் ஷார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ மொபைலை வச்சுட்டு நம்ம T0 ஷார்ட் பண்ணிக்கிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், போர்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகும். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ப்ராசஸில் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு எடுத்துருக்கும். இது இல்லாமல் மொபைல் ஆன் ஆகிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் மோஷனில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொபைல் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி போட்டு மொபைலை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பூட் ஆகி நமக்கு நார்மலாக அந்த வெல்கம் பேஜ் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் டக்குன்னு பூட் ஆன மாதிரி நான் வந்து ஸ்பீடாக காமிச்சிருப்பேன். ஓகே, ஸோ ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோம் பேஜ் வந்திருக்கோம். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு அதில் லோட் ஆகிற விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஸ்கிப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராசஸ் வந்து முடிய போகுது. ஓகே, ஸோ ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. நம்மளும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நார்மலாக. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்ம மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் ஆகணும். அண்ட் இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கோபிநாத். தேங்க்யூ.